சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களோ நாங்களும் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நானும் துளசியும் கிளம்பி வரோம். இல்லடா, நாங்க சொல்றது கேளு. நீயும் துளசி பிள்ளையும் எங்க கூட வந்துட்டீங்கன்னா சின்ராஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவான். அவனுக்காக நீங்க இங்கே இருங்க. நாங்க இல்லைனா பொன்னியும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. அதனால நாங்க ரெண்டு பேர் மட்டும் வீட்டை விட்டு போறோம். இவ்வளவு தூரம் சொல்ற திரும்ப திரும்ப ஏன் எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம்னு என் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, அதை மறந்துட்டீங்களா? அந்த சத்தியத்தை மீறலாமா? அது பாவம் இல்ல. நீ சொல்றது சரிதான் புள்ள. ஆனா சத்தியத்தை விட மானமும் மரியாதையும் கௌரவமும் பெருசு இல்லையா? அந்த பொன்னி வயசு வித்தியாசம் பார்க்காம வேலை வாங்குறது கூட பரவாயில்ல. ஆனா மட்டு மரியாதை இல்லாம பேசுறத எங்கனால தாங்கிடவே முடியல புள்ள. வயசான காலத்துல உங்களை தனியா வீட்டை விட்டு அனுப்பிட்டு நாங்க மட்டும் இங்க எப்படி எத்த நிம்மதியா வாழ முடியும்? உன் புள்ள சொன்ன மாதிரி நம்ம 4 பேருமே இந்த வீட்டை விட்டு போயிடலாம். போற இடத்துல கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமா வாழலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை தங்கச்சி, அத்தை, மாமா, மாப்பிள்ளன்னு எல்லாரும் மீறிட்டாங்களேன்னு நினைச்சு என் அண்ணன் வேதனைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதா? நம்ம சத்தியத்தை மீறின விரக்திலையும் நம்ம வீட்டை விட்டு போன கவலையிலையும் கண்டிப்பா என் அண்ணன் தற்கொலை பண்ணிக்கோ. அத்த புள்ள, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கின்னு விடு. மருமவளே, எதுக்குமா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் புள்ள இப்ப தற்கொலை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? சின்ராஸ் 100 வயசுக்கு மேல சந்தோஷமா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க புள்ள. இல்ல அத்த, என் அண்ணனை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னு தெரிஞ்சா நிச்சயம் அது முடிவு சாவாதான் இருக்கும். வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுல என் அண்ணன் கூட தான் நடக்கணும். அப்படி என் அண்ணன் சத்தியத்தை மீறி போறதா இருந்தா அது என் பொணமாதான் இருக்கணும். ஏய், நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? புள்ள, எதுக்கு இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு அபசகனமாவே பேசிக்கிட்டு இருக்க? அபசகுணமா பேசல, எது நடக்குமோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாம நினைக்கிற மாதிரி கெட்டது எதுவும் அண்ணனுக்கு நடக்க கூடாதுன்னா பொன்னி கொடுமைகளை தாங்கிக்கிட்டு நம்ம இங்கதான் இருந்தாகணும். உயிரோட இருக்கிற என் அண்ணனை கண்குளர பாத்துக்கிட்டு இருக்கிற அது சந்தோஷத்துக்காக நம்ம இந்த வீட்லயே இருக்கணும். அத்தை, எப்பா எமோ, எனக்கு நோ இவ சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா நம்ம மச்சானுக்கு சத்தியம் பண்ணிருக்கிறோம், அதை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? நமக்கு என்ன நடந்தாலும் அவ என்ன நம்மளுக்கு செஞ்சாலும் சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது. யாருக்காக இல்லைனாலும் மச்சானுக்காக இந்த வீட்டில் இருந்துதான் ஆகணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியா? நாங்க வீட்டை விட்டு போகல. எங்க முடிவை நாங்க மாத்திக்கிறோம். சின்ராஸ்க்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு பக்கம் மீறக்கூடாதுனாலும் மருமக இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அவ பேச்ச மீறி நாங்க எப்படி போறது? இனிமே இங்க என்ன நடந்தாலும் சரி, வீட்டை விட்டு போற முடிவுக்கு நாங்க வரமாட்டோமா? சரிங்க மாமா, கொடுங்க, நான் பேக் ரூம்ல வைக்கிறேன். பரவாயில்லம்மா, நானே வச்சுக்கிறேன். பரவாயில்ல, விடுங்க மாமா, கொடுங்க. கூட அத்தை, போங்க போங்க, ரூமுக்கு போங்க. வீட்டுல யாருங்க? ஐயா, அம்மா, ஆசிரியர் இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. ஐயா பார்க்கணும்னாரு. வாங்க ஐயா. வாங்க சார். ஏங்க, உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வரமா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க சார். சொல்லுங்க சார்.
சாரி, ஒரு முக்கியமான கேஸ். அதான் இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, சொல்லுங்க சார். இதை கொஞ்சம் பாருங்க. கொடுங்க. ஐயா, இந்த டாலர் நீங்க செஞ்சதான்னு கொஞ்சம் சரியா பார்த்து சொல்ல முடியுமா? ஆமா சார், நான் பண்ணி கொடுத்ததுதான். இதை யாருக்கு இல்ல எந்த குடும்பத்துக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இது நம்ம ஊர்ல இதே டிசைன்ல நூத்துக்கணக்கான டாலர் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் டாலரை ஒரு குறிப்பிட்ட பரம்பரை மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. குறிப்பிட்ட பரம்பரையா? எந்த பரம்பரை சார்? இந்த பக்கம்லாம் கட்டியாச்சு, அந்த பக்கம் கட்டியாச்சு, பின்னாடி கட்டணும். இன்னும் காலைல வரைக்கும் போமா வேலை? பாய், இன்னும் 2 மணி நேரம் தான் வேலை இருக்கு. இந்த சமபந்தி விருந்து இருக்குல்ல, அதில் டேபிள் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏப்பா சின்ராசே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த கோயில் நிர்வாகம்லாம் பார்த்து பேசிட்டு வந்துறியா? அவங்க கிளம்பிட போறாங்கயா. சரி, நான் அதை பார்த்துறேன். அதுக்கு முன்னாடி நீ சமையல் மாஸ்டர் கூட்டு வாடா. ஒன்றும் லிஸ்ட்டே கொடுக்கலடா, கூட்டு வாடா. சரிப்பா. இந்தா வச்சுக்க. ஐயா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு தெளிவா சொல்லுங்க. அந்த ஒரு பரம்பரையை தவிர வேற யாரும் இந்த மாடல்ல டாலர் போட மாட்டாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்கய்யா. அந்த ஒரு பரம்பரை மட்டும்தான் காலங்காலமா இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது அவங்களோட அடையாளம்னே சொல்லலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்க சார். வாங்க சார். நல்லது. ஏப்பா சின்ராசே, இந்த சமயக்காரர் வந்துட்டார் பாரு. என்னண்ணா? வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். நாளைக்கு சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? காலைல கோயில் அன்னதானம் இருக்குது. அது இல்லாமல் காலைல டிஃபனு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இல்லைடா. அது எல்லாமே ஊர் மக்களுக்கு சமபந்தி எல்லாமே இங்கே தான். இப்போ காலையில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோம்ல, அது வந்து சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம்,